வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிசர பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழப்பு, 7 பேர் காயம். கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கைகளிலிருந்து விலகல். பாகிஸ்தான் தொடர்ச்சியாக யுத்த நிறுத்த மீறல்களில் ஈடுபட்டு வருவதாக இந்தியா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். வெளிசர பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 7 பேர் காயமடைந்துள்ளனர். சிறிய ரக கொள்கலன் வாகனம் ஒன்று சிறிய ரக லாரி ஒன்றுடன் இன்று அதிகாலை 4 மணி அளவில் மோதியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். கோவில் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக கிராண்ட் பாஸ் பகுதியிலிருந்து லாரியில் சென்ற குழுவினரே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர். விபத்தில் 36 வயதான பெண் ஒருவரும் இளைஞர் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் சிகிச்சைகளுக்காக ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இந்த விபத்து தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கொள்கலன் வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் சிகிச்சை அளிக்கும் நடவடிக்கையிலிருந்து விலகியுள்ளனர். அத்துடன் நோயாளர்களை பதிவு செய்யும் பணிகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கராப்பிட்டிய கிளையின் தலைவர் பிரசாந்த் குரே தெரிவித்தார். வைத்தியசாலையில் குவிந்துள்ள குப்பைகளை அகற்றுவதற்கு இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் கராப்பிட்டிய கிளையின் தலைவர் பிரசாந்த் குரே சுட்டிக்காட்டினார். குப்பைகள் அகற்றப்படாமையினால் வைத்தியசாலை வளாகம் அசுத்தமடைந்து காணப்படுவதாகவும் பிரசாந்த் குரே மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை குப்பைகள் அகற்றப்படும் என மாநகர மேயர் எழுத்து மூலம் உறுதியளிக்கும் வரையில் இந்த நடவடிக்கை தொடரும் என கராப்பிட்டிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ஷெல்டன் பிரேரா கூறினார். வைத்தியசாலையில் காணப்படும் குப்பைகளை அகற்றுவதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக காலி மாநகர சபையின் மேயர் மெட்சிர் டிசில்வா குறிப்பிட்டார். நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு சம்பவங்களின் தொகுப்பு அடுத்து. நாட்டின் மேற்கு சப்ரகமுவ மத்திய மாகாணங்கள் உட்பட சில பகுதிகளில் இடைக்கிடை மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. மன்னாரிலிருந்து காங்கேசன்துறை வரையான கடற்பகுதிகளும் ஹம்மாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பகுதிகளும் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வத்தலை ஹேகித்த கிராமத்தில் 137 வருடங்கள் பழமையான தேவாலயம் புனரமைப்பு செய்யப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வு பங்கு தந்த இமானுவேல் பெர்னாந்து தலைமையில் இடம்பெற்றது. கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமாக அரிசியை விற்பனை செய்த 400 வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. கட்டுப்பாட்டு விலைக்கு அதிகமாக அரிசியை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களை கண்டறியும் பொருட்டு அண்மையில் சுமார் 1500 வர்த்தக நிலையங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக நுகர்வோர் அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் JAM டக்ளஸ் தெரிவித்தார். புறக்கோட்டை பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள மிதக்கும் கடை தொகுதிகள் இன்று திறக்கப்படவுள்ளதாக அரச பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த மிதக்கும் கடை தொகுதிகள் இன்று பிற்பகல் சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவினால் திறந்து வைக்கப்படவுள்ளதாக அமைச்சின் ஊடக நிலையத்தின் பணிப்பாளர் பிரிகேடியர் ருவான் வணிகசூரிய தெரிவித்துள்ளார். பதுளை மகியங்கனை பிரதான வீதியில் பயணித்த டிப்பர் வாகனம் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் விழுந்ததில் வீட்டுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. வஸ்கமோவில் இருந்து வருகை தந்ததாக சந்தேகிக்கப்படும் 2 காட்டு யானைகளை விரட்டுவதற்கு ஹிங்குராங்கொடை யானை கட்டுப்பாட்டு பிரிவு நடவடிக்கை எடுத்துள்ளது. மகியங்கனி நகரிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நீர்ப்பாசன திணைக்களத்தின் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அண்மையில் 2 காட்டு யானைகள் வருகை தந்துள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் சின்ன புல்லுமல பிரதேசத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசங்கள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. நேற்றிரவும் இதுபோன்றதொரு சம்பவம் பதிவாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் சின்ன புல்லுமல பிரதேசத்தில் காட்டுச்சாணிகளின் அட்டகாசம் காரணமாக 3 வீடுகள் மற்றும் முன்பள்ளிக்கூட கட்டடம் ஒன்றும் சேதமடைந்துள்ளன. அத்துடன் பயிர் தோட்டங்களையும் யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காரணமாக தங்களுடைய ஜீவனோபாயம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் தொடர்ந்தும் அங்கு குடியிருக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக சின்ன புல்லுமல பிரதேசவாசிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே அரசாங்கம் இந்த பிரச்சினைக்கு தகுந்த தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதுளை பகுதியில் இன்று பெய்த கடும் மழை காரணமாக
மூதியாங்கன ரஜமகா விகாரிக்கு அண்மையில் மரம் ஊர்ந்து விழுந்தமையால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். இன்று முற்பகல் மரம் ஊர்ந்து விழுந்தமையால் சில வாகனங்கள் மற்றும் தொலைபேசி கம்பங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் காரணமாக பதுளை கணேபெல வீதியின் சுமணதிச பகுதிக்கான போக்குவரத்து இன்று காலை 7:30 மணியிலிருந்து சுமார் 2 மணித்தியாலங்களுக்கு தடைப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். பதுளை மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவு மற்றும் போலீசார் ஒன்றிணைந்து வீதியின் போக்குவரத்து வழமைக்கு கொண்டு வந்தனர். தொன்மையும் வரலாற்று பெருமையும் கொண்ட யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவத்தின் தீர்த்த உற்சவம் இன்று இடம்பெற்றது. விசேட பூஜைகள் தீபாராதனைகள் இடம்பெற்றதை அடுத்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரராய் தீர்த்தமாடுவதற்கு எழுந்தருளினார். ஈழத்திருநாட்டின் வடபுலத்தில் யாழ் மண்ணில் நல்லி நகரில் கோயில் கொண்டு எழுந்தருளிய நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இம்மாதம் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. நாளொரு அழகு பெற்ற நல்லூர் கந்தனின் ரதோற்சவம் நேற்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கொடி இறக்கல் உற்சவம் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளது. கிழக்கிழங்கையில் பிரசித்தி பெற்ற ஈழத்து திருச்செந்தூர் முருகன் ஆலயத்தின் தேர் உற்சவம் நேற்று இடம்பெற்றது. கடந்த சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய வருடாந்த மகோத்சவத்தில் நேற்றைய தினம் தேர் உற்சவம் இடம்பெற்றது. முருகப்பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் தீபாராதனைகள் இடம்பெற்றதை அடுத்து முருகப்பெருமான் தேரில் எழுந்தருளினார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ எம்பெருமான் சித்திர தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அடியார்கள் வடம் பிடித்து இழுக்க முருகப்பெருமான் சித்திர தேரேறி வீதியுலா வலம் வந்தார். தேர் உற்சவம் நிறைவு பெற்றது. முருகப்பெருமானுக்கு பயிற்சி சாத்தப்பட்டது. தேசிய வீரன் பண்டாரவன்னியன் முல்லைத்தீவு கோட்டையை வெற்றி கொண்ட 211வது ஞாபகார்த்த விழா இன்று வவுனியாவில் நிறைவு கூறப்பட்டது. இன்று காலை 8:30 மணியளவில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர் வவுனியா மாவட்ட செயலக வளாகத்தில் அமைந்துள்ள பண்டாரவன்னியனின் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்தார். அதன்பின் வவுனியா கலாச்சார மண்டபம் வரை ஊர்வலமாக சென்று கலாச்சார மண்டபத்தில் மேடை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வுகளில் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இயற்கையின் சீற்றத்தால் தமது வாழ்வாதாரத்தை பல சந்தர்ப்பங்களிலும் இழந்து நிற்கும் மீனவர்கள் எதிர்நோக்கும் புதிய பிரச்சினை ஒன்று தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் ஆராய்கின்றது. கிளிநொச்சி சுண்டிக்குளம் பகுதியை அண்மித்த சாலை இறங்குதுறை பகுதியில் மீன்பிடியில் ஈடுபட்டுள்ள மீனவர்களே இவர்கள். இவர்களின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக விளங்கும் வலைகள் அண்மை காலமாக சேதமாக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்த வாடி அமைந்துள்ள பகுதியானது முல்லைத்தீவு நீரியல் வள திணைக்களத்தின் ஆளுகைக்குட்பட்ட பகுதியாகும். குறித்த பகுதியில் கல்லாறு, கண்ணகி நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த கிளிநொச்சி மாவட்ட மீனவர்கள் மீன்பிடி தொழிலை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் கடல் அட்டைகளை பிடிப்பதற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளால் தமது வலைகள் சேதமாக்கப்படுவதாக இந்த மீனவர்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். பகல்லையும் செய்யணும், இரவிலையும் செய்யணும். இரவில இந்த மாதிரி லைட் போட்டு தொழில் சங்கில இருந்து ஈச்சிலிருந்து எல்லா சவலும் இவ அள்ளி கொண்டு போயினோம். தெரியும், நாங்கள் இங்கே என்ன இந்த சிறுதொலை வச்சு என்னது இந்த சிறுதொலை செய்ய இல்லாது. எனக்கு இவங்க லைட் போட்டா எங்களுக்கு மீன் கறியே வராது.
இரவு நேரங்களில் கடல் அட்டைகளை பிடிப்பதற்காக வெளிச்சங்களை பயன்படுத்துவதாலும் இவற்றை பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மீன்பிடி வள்ளங்களில் பொருத்தப்படும் இயந்திரங்களில் வலைகள் சிக்கி துண்டாடப்படுவதாலும் தமது ஜீவனோபாயத்தை முன்னெடுப்பதில் உள்ள சிக்கல் தன்மை தொடர்பில் இவர்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றனர். வலை விட்டால் 100 போட் போகக்குள்ள 100 போட்டும் விட்டும் வலை வெட்டி போட்டு தான் அங்கால போட் போகும். அப்போ எங்களுக்கு தொழில் என்ன செய்யுது வலை முழுக்க போகுது. அப்படி எங்களுக்கு தொழிற்சேலையில் கடலில் வலை படுக்கல அவங்க 25 வருஷம் இன்ஜின் வலையை படுத்தா ராவா வந்து துண்டு உண்டா விட்டுறாங்க. எங்களுக்கு வலை பாதிப்பண்டு சொல்லி வேலை இல்லை. இப்போ இந்த வருஷம் வலை போடுறது அடுத்த வருஷம் செய்யலாது, ஒரு கிழமைக்கே செய்யலாது. அப்படியா கொண்ட தொழில். குறித்த பகுதியில் சட்டவிரோதமாக மேற்கொள்ளப்படும் கடல் அட்டை பிடிப்பதனை நிறுத்துமாறு அதிகாரிகளை பலமுறை கோரிய போதிலும் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என மீனவர்கள் கவலை வெளியிடுகின்றனர். உங்களுக்கு தொழில் செய்ய முடியாமல் இருக்கு. பகலில் லைட் போட்டு நிற்கிறாங்க, இரவு ஃபுல்லாக லைட் போட்டு நிற்கிறாங்க. முருள் வளர கொட்டியாங்கன்னு கூட இல்லாது விட்டா ஒன்றா வெட்டுனா அந்த வலை நீருக்கு எங்கேயா போயிடும். துண்டை தான் கொண்டு கரையை கொண்டு நாங்கள் வரோம். அப்போ தொழில் செய்யலாது. மற்றது இந்த சங்கு பிடிக்கிறாங்க, அந்த பார் பிடிக்கலாம். நாங்கள் பாரில் கட்டி தான் இந்த 3 5 எல்லாம் கட்டி மீன் பிடிக்கிறது. அந்த மீன் பிடிக்க இல்லாது. பார் ஃபுல்லாக அட்டக்காரம் லைட்டை கொண்டா பாரில் மீன் போட்டும் இல்லை எங்களுக்கு. அந்த இப்போ வாக்கியம் தான் இப்போ கொஞ்சம் பீரப்பட்டு இருக்கு. அந்த மீனும் இல்லை இனிய வாக்கல தான் குறைஞ்ச ஏன் குறவு. இப்போ முதல் 600 போட்டு வந்து நிற்கிறது. இந்த லைட் இந்த கலகரை ஃபுல்லாக ஒரே அட்டாச் தான். நிப்பாட்டுங்க நீங்கள் அட்டா பிடிக்க நிப்பாட்டு. தமது வாழ்வாதாரத்தில் பாதிப்பை எதிர்நோக்கி இருக்கும் இந்த மீனவர்களின் பிரச்சினை தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது உரிய தரப்பினரின் கடமை அல்லவா? இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.